அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் இளங்கோ ஜோதிடர். ஹரி ஓம். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பாருலகில் மாந்தர் பரவு ஜனன பலனை கூர்மையுடன் நான் அறிந்து கூறுவேன். சீர் மேவும் செல்வ கணபதியே சீர்காழி மால் மருகா கல்விக்கு விநாயகரை காப்பு. 12 ராசிகளுக்கு நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் 2/10/2024 புதன்கிழமை. அமாவாசை தீதி இரவு 12:31 வரை. பின்பு பிரதமை திதி. உத்திர நட்சத்திரம் பகல் 1:42 பின்பு அஸ்த நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசினியர்களுக்கு வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. கிருஷ்ணர் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசிகளுக்கு எதிர்பாராத பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசிகளுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாம் தோன்றி தகவல் முடிவில் ஆதாயம் தரும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு சிந்தித்து செயல்பட்டால் சந்தோஷமான காலகட்டம். பணியிட பிரச்சனைகள் தீரும். பிள்ளையார் வழிபாடு பிரகாசிக்க செய்யும். சிம்மராசிகளுக்கு ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பேச்சில் கவனம் தேவை. கோபம் அதிகரிக்கும். குரு வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு என்றாலும் குடும்ப செலவுகள் ஆதங்கம் அதிகப்படுத்துவது குறித்து ஆதங்கப்படுவீர்கள். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு ஆதாயமான நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசிகளுக்கு பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். உங்கள் முயற்சியில் சில தடைகளை சந்திப்பீர். எதிர்பாராத வரவு தள்ளி போகும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் நாள். வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவர். பைரவர் வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு தெய்வ பலத்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். சனி வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். குரு வழிபாடு செய்து கொண்டது. 12 ராசி விற்பனைகளை பார்த்தோம். எனது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.